ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆலு பராத்தா ஸ்டைல்ல தோசை ரெசிபியும் ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சட்னியும் தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஆலு பராத்தா மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா அதே டேஸ்ட்ல இந்த ஆலு பராத்தாவையும் சட்னியையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு கூட ரொம்பவே சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குங்க. செம டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த ஆலு பராத்தா தக்காளி சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆலு பராத்தா செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிடலாங்க. பாத்திரத்துல 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இத மாவோடையே நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவோடைய நல்லா துருவிட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சியை மட்டும் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேங்க. இதோடவே 3 கப் அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை எதுவும் கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரம் சின்னதா இருக்கிறனால கலக்க வசதி இல்லாதனால நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேங்க. மாவையும் நல்லா கரைச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம தோசை வாத்து எடுக்கும் போது கரெக்டா இருக்கும். இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி தேவைப்பட்டா தண்ணி ஆட் பண்ணி நீங்க மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு லூஸா கரைச்சிக்கோங்க. ரொம்பவும் லூஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். நம்ம மாவு ரெடியா இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அப்பதான் தோசை ஊத்துன உடனே டக்குன்னு சூடா சாப்பிட முடியும். சட்னிக்காக கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 10-12 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 3 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இதோடவே கொஞ்சமா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கை அளவு புதினா தலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புதினா மல்லியையும் நம்ம சட்னியோட வதக்கி அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதோடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிரணும். இப்ப பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதோடவே காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்க வேணும்னா மிளகாய வதக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம சட்னி தயாராயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நம்ம செய்ய போற ஆலு தோசைக்கு மட்டும் இல்லாம நார்மலா இட்லி தோசைக்குமே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம அரைச்ச சட்னியை நான் இந்த பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேங்க. சட்னியோட கன்சிஸ்டன்சி பாருங்க, கரெக்டா இருக்கு. இப்ப சட்னிக்கு தாளிப்புக்காக தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெடிச்ச உடனே 2 வரமிளகாவை இந்த மாதிரி 2ஆ கிள்ளி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தாளிப்பை சட்னியோடவே சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இப்ப நம்ம தோசையை ஊத்தி எடுத்துக்கலாங்க. இப்ப தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு. கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வெங்காயம் தேய்ச்சி விட்டுக்கிறேன். நான் இரும்பு கல்லுங்கிறனால வெங்காயம் தேய்ச்சிக்கிறேன். நீங்க நான்ஸ்டிக் தவாவா இருந்தா டைரக்டா ஊத்திக்கோங்க. மாவை நல்லா ஒரு வாட்டி அடியில இருந்து கலந்து விட்டுட்டு ஊத்திக்கலாம். இப்போ 1.5 கரண்டி மாவை சேர்த்துக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப சன்னமா வேணும்னாலும் நீங்க தோசையை லேசா கூட சுட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மந்தமா தான் ஊத்திக்கிறேன். ஒரு அடை மாதிரி நான் ஊத்தி எடுத்துக்க போறேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு தோசையை வாத்து எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க.
2 சைடுமே மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம தோசை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி மேலெல்லாம் நல்லா கலர் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம். 1.5 கரண்டி மாவு சேர்த்துட்டு நல்லா சுற்றி விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்தீங்கன்னா தான் நல்ல டேஸ்டியாகவும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. அவ்வளோதான், ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ஆலு பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஆலு பராத்தா தோசையோடையே இந்த சட்னி வச்சு சாப்பிட சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் ஆலு பராத்தாவையும் தக்காளி சட்னியையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தோசையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பன்னு மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்தது. ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். 2 தோசை சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.